கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு கிராண்ட்வே அசெம்பிளி ஆஃப் காட், டூசான், அரிசோனா, அமெரிக்காவில் தர்ஸ்ட், தாகம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Oh my, some of these people today out on the streets, you can't tell a man from the woman. இன்றைக்கு வீதியில் காணுகின்ற சில ஜனங்களை அவர்களை ஒரு மனுஷனா அல்லது ஸ்திரியா என்று உன்னால் சொல்லவே முடியாது. It's the most horrible looking thing. மிகவும் பயங்கரமாய் காட்சியளிக்கின்ற ஒரு காரியம். I never seen anything like a human being. அதை போன்றதொன்றை மனித வர்க்கத்தை போன்று நான் பார்த்ததே கிடையாது. It's beyond human. அது மனுஷீகத்திற்கு அப்பாற்பட்டது. Eyes painted way up like that, and you know, them funny looking lizard eyes, and all them funny looking clothes. இந்த வண்ணமாக கண்களுக்கு வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், வேடிக்கையாய் காணப்படுகின்ற பல்லியின் கண்கள், அவர்களுடைய வேடிக்கையான ஆடைகள், well, don't even also out of form, they don't even look like a human being. எல்லாம் வித்தியாசமான வடிவம். அவர்கள் மனித வர்க்கம் போன்று கூட காணப்படுவதில்லை. Some of them boys out here with their hair combed down, their sisters' rollers in front here, you know. சில பையன்கள் அவர்களுடைய சகோதரிகளுடைய சுருள் சாதனங்களை அணிந்து கொண்டு முடியை சுருட்டி விட்டுக் கொள்ளுதல். Why, it's a complete perversion. அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? முற்றிலுமான தாறுமாறுதல். That's right. அது உண்மைதான். It's Satan, and Satan is a perverter. அது சாத்தான். சாத்தான் தான் தாறுமாறாக்குகிறவன். When God made everything in the Garden of Eden, it was lovely. Then Satan come in and perverted. ஏதேன் தோட்டத்தில் தேவன் எல்லா காரியங்களும் உண்டாக்கின போது அது மிகவும் அழகாக இருந்தது. அதன் பின்பு சாத்தான் வந்து எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டான். Satan cannot create nothing. சாத்தானால் ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது. There's only one creator, that's God. ஒரே ஒரு சிருஷ்டிகர்த்தா உண்டு, அவர் தேவன். But Satan perverts the original creation. ஆனால் சாத்தான் மூல சிருஷ்டியை தாறுமாறாக்குகிறான். And now he's got into this. I want to speak tonight about perverting the original creation of thirst. இப்பொழுது தேவன் மனுஷனுக்குள்ளாக வைத்த அந்த மூல தாகத்தை தாறுமாறாக்குவதில் இறங்கிவிட்டான். இதை குறித்து இன்றிரவு நான் தியானிக்கிறேன். Now a woman, as I said before, wants to be pretty. நான் முன் சொன்னது போன்று ஒரு ஸ்திரீயானவள் அழகாய் இருக்க விரும்புகிறாள். There's something in her that she's feminine, and she wants to be that way. அவள் பெண்மை என்று சொல்லத்தக்கதாக அவளுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆக அவள் அந்த வண்ணமாக இருக்க விரும்புகிறாள். But the way they are on the street today, ஆனால் அவர்கள் இன்றைக்கு வீதியில் இருக்கும் விதத்தை பார்த்தால், hair cut like a man, wearing man's clothes, ஆணை போன்று முடியை வெட்டி ஆண்களின் உடைகளை அணிந்து கொண்டு, and then man turn around wearing women's clothes and a haircut like a woman. பின்பு மனிதன் அப்படியே மாறி ஸ்திரீகளின் உடைகளை அணிந்து கொண்டு ஸ்திரீகளை போன்று தலைமுடியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். See, it's a perversion, the whole thing. பாருங்கள், அது ஒரு தாறுமாறு முழு காரியம். Your food's perverted. உன்னுடைய ஆகாரம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. Your life's perverted. உன்னுடைய ஜீவியம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. Your thirst perverted. Your desires perverted. உன்னுடைய தாகம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய வாஞ்சை தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. It's a day of perversion. இது தாறுமாறாக்கப்படுதலின் நாளாய் இருக்கின்றது. Speaking here not long ago on Satan's Eden. சில நாட்களுக்கு முன் நான் சாத்தானின் ஏதேன் என்பதை பேசினேன். God took 6,000 years and made a perfect Eden. தேவன் 6000 வருஷம் எடுத்துக்கொண்டு ஒரு பரிபூரண ஏதேனை உண்டு பண்ணினார். Satan come over and sprayed them seeds and deformed them. சாத்தான் அதன் பின்பு வந்து அந்த விதைகளை தெளித்து அவைகளை அங்கவீனமாக்கினான். Now he's got 6,000 years and he's got his own scientific Eden. இப்பொழுது அவனுக்கு 6000 வருஷங்கள் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இப்பொழுது அவனுடைய சொந்த விஞ்ஞான ஏதேன் உண்டாயிருக்கிறது. Right back again on a perversion of the right. திரும்பவுமாக சரியானதிலிருந்து தாறுமாறாதலுக்கு கொண்டு வந்தான். And this is the age of hybriding. Hybriding. இது கலப்பாக்குதலின் காலமாய் இருக்கிறது. கலப்பாக்குதலின் காலம். They've even got the churches today to their hybrid. இன்றைக்கு சபைகளும் கூட கலப்பாய் இருக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. That's right. அது உண்மை. They get in here, they just go to church, it's a lodge instead of a church. அவர்கள் இங்கே வந்து ஒரு சபைக்கு போகிறார்கள், அது ஒரு சபைக்கு பதிலாக தங்கும் விடுதி போன்று இருக்கிறது. A church is a place where people come together and worship God in spirit and in truth. ஒரு சபை என்று சொல்லும்போது அது ஜனங்கள் ஒன்று கூடி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஸ்தலம். And today it's a lodge. ஆனால் இன்றைக்கோ அது ஒரு விடுதியாய் இருக்கின்றது. We go there and have a little time to shake hands and fellowship and some
black coffee in the back of the building. கொஞ்ச நேரம் ஐக்கியப்படவும், கைகளை குலுக்கவும், அக்கடிடத்திற்கு பின்னால் போய் கொஞ்சம் கருப்பு காபி சாப்பிடவும் நாம் அங்கே போகிறோம். And go home till next week. We've done our religious duty. அடுத்த வாரம் மறுபடி வீட்டுக்கு போகிறோம். நாம் நம்முடைய மார்க்க ரீதியாக கடமைகள் செய்தோம். Now it's a perverted age. இது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காலம். And Satan is perverting these thirst that God put in you to thirst. தாகம் இருக்கும்படியாய் உனக்குள் தேவன் போட்ட தாகத்தை சாத்தான் தாறுமாறாக்குகிறான். Satan is perverting them. சாத்தான் அவைகளை தாறுமாறாக்குகிறான். Now, if you want to know the right perversion, நீங்கள் சரியானதையும் தாறுமாறாக்குதலையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால், if you the women wants to be pretty, take 1 Timothy 2:9. ஸ்திரீகளாகி நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 2:9 எடுத்துக் கொள்ளுங்கள். That's how adorning themselves in modest spirit with apparel with a Christ-like spirit. அதாவது தகுதியான வஸ்திரங்களினால் அலங்கரித்துக் கொண்டு கிறிஸ்து போன்ற ஆவியை உடையவர்களாய், Meek, subject to their husbands and so forth. தன் புருஷனுக்கு அடக்கமுள்ளவர்களாய் இருங்கள். That's the way that you should be adorned. Your life you live. அந்த விதமாகத்தான் நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளவும் ஜீவிக்கவும் வேண்டியிருக்கிறாய். He perverts the true nature of God and the true thirst of God of the body and soul by lust for sin. சரீரம், ஆத்துமா இவைகளின் தேவனுடைய இயற்கையான சுபாவத்தையும் தேவனுடைய தாகத்தையும் பாவத்தின் இச்சைகளால் அவன் தாறுமாறாக்குகிறான். Sin, a perversion. பாவம் என்பது தாறுமாறாக்கப்பட்டது. Now, we find out a person today, the way they've took that perversion, thirst for God, இந்த நாட்களிலே ஒரு நபர் எப்படி தேவனை பற்றின தாகத்தையும் the thirst for to be pretty, and all these thirst சௌந்தரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற தாகத்தையும் மற்ற இந்த எல்லா தாகத்தையும் ஜனங்கள் எப்படி தாறுமாறாக எடுத்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். for water, they turn that into satisfying that with drinking. தண்ணீரை பொறுத்த மட்டில் குடிக்கிறதன் மூலமாய் அதை அவர்கள் திருப்திப்படுத்திக் கொண்டார்கள். The thirst for joy, everybody wants to have joy. சந்தோஷத்திற்கான ஒரு தாகம், எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார். Thirst for fellowship, ஐக்கியம் கொள்ள தாகம், all these great thirsts that God put into us, that we might thirst after Him. நாம் தேவன் பேரில் தாகமாய் இருக்க இப்படிப்பட்ட தாகங்கள் எல்லாம் தேவன் நமக்குள் வைத்திருக்கின்றார். God made you to thirst after Him. நீ அவர் பேரில் தாகமுள்ளவனாய் இருக்கும்படியாக தேவன் உன்னை உண்டாக்கினார். And we try to satisfy it with some other kind of a thirst, with some other kind of a perversion of the correct thirst. ஆனால் நாம் இது வேற ஏதோ விதமான தாகத்தினால், சரியான தாகத்தின் தாறுமாறலினால் திருப்தியாக பிரயாசிக்கிறோம். See how it's in the natural? எப்படி இது இயற்கையின் இருக்கிறது என்று பாருங்கள். See how it's in the spiritual? எப்படி இது ஆவிக்குரியதில் இருக்கிறது என்று பாருங்கள். We think as long as we join church, that's all we have to do. நாம் நினைக்கிற ஒரு சபையில் சேர்ந்து கொண்டால் அது எல்லாவற்றையும் சரியாக்கி விடுகிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவ்வளவுதான் என்று. Well, that is absolutely wrong. அது முற்றிலுமாக தவறு. No, God wants you to thirst for Him. நீ தேவன் பேரில் தாகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். As the heart panteth for the water brook, my soul thirsts after Thee, O God. See? ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. Now, if that deer was panting for the water brook, அந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, what if somebody come along and another buddy deer could come along and say, ஒருவேளை இன்னொரு மானானது அங்கு வந்து இந்த விதமாக சொன்னால் எப்படி இருக்கும்? say, I tell you what I could do. I know there's a mud hole down here. நான் என்ன செய்யக்கூடும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் இங்கே ஒரு மண் பொந்து இருக்கிறது என்று சொல்லுமானால், Well, the deer wouldn't want that. That wouldn't do him any good. அந்த மானுக்கு அது தேவையில்லை, அது அந்த மானுக்கு எந்த நன்மையும் செய்யாது. And there's nothing can satisfy that thirst that's in the human being until God comes in. மனுஷ வர்க்கத்துக்குள்ளாக இருக்கின்ற அந்த தாகத்தை தேவன் அவர்களுக்குள் வந்தாலொழிய வேறென்றும் அதை திருப்தியாக்க முடியாது. He must have it or die. அவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மரிக்க வேண்டும். And no person has a right to try to hush or satisfy that holy thirst within him by the things of the world. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுக்குள் இருக்கும் என்ற பரிசுத்தமான தாகத்தை அழுத்தி போடவோ அல்லது மற்ற உலகத்தின் காரியங்களில் திருப்தியாக்கவோ எந்தவித அதிகாரமும் இல்லை. No, sir. It's ungodly to do so. ஆமையா, அப்படி செய்வது தெய்வ பக்தியா இராது. And if you thirst for God, don't shake hands with the preacher and put your name on the book. உனக்கு தேவன் மேல் தாகம் உண்டாயிருக்குமானால் ஒரு பிரசங்கியாரின் கைகளை குலுக்கி உன் பெயரை அந்த புத்தகத்தில் எழுதாதே. If you're thirsting for God, there's only one thing to satisfy it, that's meet God.
தேவன் மேல் உனக்கு தாகம் உண்டா இருக்குமானால் அது திருப்தி செய்ய ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது தேவனை சந்திப்பது தான். If you're thirsting for God, that's the only way you can meet Him is to do that. உனக்கு தேவன் மேல் தாகம் உண்டா இருக்குமானால் அந்த ஒரே வழியில் தான் நீ அவரை சந்திக்க முடியும், செய்யக்கூடிய காரியமும் அதுவே. And then there is a great danger also if you don't watch what you're doing in that time. அந்த வேளையிலே நீ என்ன செய்கின்றாய் என்பதை கவனிக்காமல் இருப்பாயானால் அங்கே ஒரு பெரிய ஆபத்தும் கூட இருக்கிறது. If you're thirsting for God, be sure it's God you find. தேவன் மேல் உனக்கு தாகம் உண்டா இருக்குமானால் நீ சந்திக்கிறது தேவன் தான் என்ற நிச்சயம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். See? Be sure that it's your thirst is satisfied. பாருங்கள், உன்னுடைய தாகம் திருப்தியாக்கப்பட்ட நிச்சயத்தை உடையவளாயிருங்கள். But if Satan has been able to pervert you from these natural appetites, இந்த இயற்கையான பசியிலிருந்து பிசாசு தலைகீழாக்க முடியுமானால், and that he'll do if he can. கூடுமானால் அவன் அதை செய்வான். He'll simply make you try to be satisfied. நீ திருப்தியாகும்படி அதை முயற்சிக்கும்படியாய் செய்வான். Let a man get out. What makes a man get drunk? ஒரு மனிதன் வெளியே போகிறான், அவனை மதுபானம் மறந்து வைக்கிறது என்ன? It's because he's wearied and tore up. There's something lacking in him. ஏனென்றால் அவன் கவலையுற்று மனம் உடைந்திருப்பதனாலே அவனுக்குள் ஏதோ குறைவுபடுகிறது. I was at Mayo here not long ago, and I was up there on an interview. சில காலத்திற்கு முன் நான் மேயோவில் இருந்தேன், அங்கே பேட்டி கண்டு கொண்டிருந்தேன். And then was told in this that talking about drinking. அங்கே குடிப்பழக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த காரியம் சொல்லப்பட்டது. And I told him that my father drank. நான் என் தகப்பனார் குடிப்பார் என்று. So what made him drink? I said, I don't know. அவரை குடிக்க வைத்தது என்ன என்று சொன்னார்கள். நான் எனக்கு தெரியாது என்று. He said it's because that there was something that he wasn't satisfying. அவர் அது ஏனென்றால் அங்கு ஏதோ அவரை திருப்தி ஆக்காமல் இருந்தது. And he thought he could drink to throw it off his mind. குடித்தால் அதை சிந்தையில் இருந்து எடுத்து போட முடியும் என்று அவர் எண்ணினார். I caught it right then. அச்சனமே நான் அதை பிடித்துக் கொண்டேன். See? It was really God was the only thing can satisfy that thirst. பாருங்கள், உண்மையாகவே அந்த தாகத்தை திருப்தி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று அது தேவன்தான். God himself is the only thing can satisfy that human thirst is to accept God. தேவன் ஒருவரே அந்த மனுஷீக தாகத்தை திருப்தியாக்க கூடியவர், அதாவது தேவனை ஏற்றுக்கொள்வது. Now Satan takes these things as said and perverts them. நான் சொன்னது போன்று சாத்தான் இவைகளை எடுத்து அதை தாறுமாறாக்குகிறான். Then if you won't give that thirst the right place in your life, அந்த தாகத்திற்கு உன்னுடைய ஜீவியத்தில் சரியான இடத்தை கொடுக்காமல் போவாயானால், and won't thirst and take the things that God provided to stop that thirst with, to quench it, அந்த தாகத்தை திருப்தியாக்க தேவன் வைத்திருக்கின்ற காரியங்களின் பேரில் தாகம் கொண்டு அதை எடுக்காமல் போவாயானால், then Satan will lead you to some of his stagnant cesspools of this world. அப்பொழுது சாத்தான் வந்து உன்னை உலகத்தில் சாக்கடை தண்ணீர் தேக்கத்திற்கு வழிநடத்துவான். You must have it somewhere. If you can't find food, you'd eat from a garbage can. See? எங்கேயாவது அதை நீ பெற்றாக வேண்டும். உன்னால் ஆகாரம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுமானால் குப்பை தொட்டியில் விடப்பட்டிருக்கின்ற பருக்கைகளை புசிப்பாய். பார்த்தீர்களா? And if you couldn't find water and you was dying, you drank out of a pool of any kind because you're perishing. உனக்கு தண்ணீர் கிடைக்காமல் மரித்துக் கொண்டிருப்பாயானால் எந்த விதமான குளத்திலிருந்தும் தண்ணீரை குடிப்பாய், ஏனென்றால் நீ அழிந்து கொண்டு போகின்றாய். But there's no reason for that. ஆனால் அதற்கு எவ்வித காரணமும் இல்லை. For you're thirsting for God because God is a living God. Not some historical something. நீ தேவன் பேரில் தாகமாய் இருக்கும்போது அதற்கு எவ்வித காரணமும் இல்லை, ஏனென்றால் தேவன் ஜீவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார், ஏதோ சரித்திர பிரகாரமான காரியம் அல்ல. My soul thirsts for thee, the living God. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. Something that gives living waters. Something that satisfies. ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஏதோ ஒன்று, திருப்தி ஆக்குகின்ற ஏதோ ஒன்று. There's another nature, just a natural thirst, and that thirst of the soul. அந்த ஆத்துமாவின் தாகத்திற்குள் இன்னொரு இயற்கையான தாகம் இருக்கின்றது. You might say, Brother Branham, is that soul thirst? Is that natural? நீ ஒருவேளை சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாமே, அந்த ஆத்துமாவுக்கு தாகம் உண்டாகுமா? அது இயற்கை தானா? Yes, that's natural for a soul to thirst. ஆம், அப்படி தாகம் உண்டாவது ஆத்துமாவிற்கு இயற்கை தான். And it's for God made you this way, so that you would thirst for Him. இப்படித்தான் அவர் பேரில் தாகமாய் இருக்கும்படியாக அவர் உன்னை அவிதமாய் உண்டாக்கி இருக்கிறார். He wants you to thirst after Him. நீ அவர் பேரில் தாகமாய் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். Now God made you like that. தேவன் உன்னை அவிதமாய் உண்டாக்கி இருக்கிறார். He didn't have to make you like that, but He did do it. அவர் உன்னை உண்டாக்கி இருக்க வேண்டியதில்லை அப்படி, ஆனால் அவர் அப்படித்தான் செய்திருக்கிறார்.
If He hadn't made you like that, so that you would thirst, there would be an excuse at the judgment bar. நீ அவர் மேல் தாகமாய் இருக்கும்படியாய் அவர் உன்னை உண்டாக்காமல் இருந்திருப்பாரேயானால் அந்த நியாயாசனத்தில் அங்கே சாக்கு போக்கு சொல்ல ஏதுவாயிருக்கும். Say, I never did thirst for God. நான் தேவன் மேலேயே தாகமாக இல்லை. But there's no excuse you do. ஆனால் நீ சொல்ல உனக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை, நீ தாகமாக இருக்கின்றாய். You make it somewhat. You might make it your wife. You might make it your car. நீ வேறு எதையோ போன்று சொல்வாய், அதை உன் மனைவியாக சொல்வாய், அதை உன்னுடைய வாகனமாக சொல்வாய். You might make it something else. அதை நீ வேறு ஏதாவதாய் சொல்வாய். You might go to church and try to satisfy it. நீ கோயிலுக்கு போய் அதை திருப்தியாக்க பிரயாசிப்பாய். And nothing gets going to church, but that isn't a satisfaction. கோயிலுக்கு போவதை குறித்து நான் எதிர்த்து பேசவில்லை, ஆனால் திருப்தி அதுவல்ல. It's to find God, the living God. திருப்தியானது தேவனை, ஜீவனுள்ள தேவனை, The God of heaven into your soul that satisfies that longing and thirsting that you long for. பரலோகத்தின் தேவனை உன்னுடைய ஆத்மாவிற்குள்ளாக கண்டடைவது, அது உனக்குள்ளாக தாக்கித்துக் கொண்டிருக்கிறதும் அதிக காலமாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறதுமான திருப்தியாகும். Now, for He made you so you could thirst for Him, for His fellowship. நீ அவருடைய ஐக்கியத்திற்காகவும் அவர் மேலும் தாகமாய் இருக்கும்படியாக தேவன் உன்னை உண்டாக்கினார். Now there's a genuine thirst for fellowship. ஐக்கியத்திற்காக அசலான ஒரு தாகம் உண்டு. Now we like to meet with one another. We're doing that tonight. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை விரும்புகிறோம், அதை நாம் இன்றிரவு செய்கிறோம். We meet here together tonight because we like to fellowship one with the other. நாம் யாவருமாக ஒன்றாக சேருகிறோம், ஏனெனில் நாம் ஒருவர் ஐக்கியம் கொள்ள பிரியப்படுகிறோம். Why do we do that? நாம் ஏன் அதை செய்கிறோம்? Because there's something in us that we want to meet one another. ஏனென்றால் நமக்குள் இருக்கின்ற ஏதோ நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். That's just natural. அது வெறுமனே இயற்கையானது. And now we meet on a common ground here. That is because we're all thirsting for God. See? இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பொதுவான காரியத்திற்காக ஒன்று கூடுகிறோம், ஏனென்றால் நாம் யாவரும் தேவன் பேரில் தாகம் கொண்டவளாய் இருக்கிறோம். பார்த்தீர்கள்? And then we meet here on this regular common ground here, a fellowship. ஆக நாம் இங்கே தவறாமல் விடுங்காக இந்த பொதுவான காரியத்திலோ ஐக்கியத்திற்காக சந்திக்கிறோம். In the church tonight, here might be many different denominational views and so forth. இன்றிரவு இங்கே சபையிலே ஒருவேளை பலதரப்பட்ட வித்தியாசமான ஸ்தாபன கருத்துக்களை சார்ந்தவர்கள் இருக்கலாம். But when it comes to that thirst, we can meet on a common ground. One ground we all thirst. ஆனால் அந்த தாகம் என்பதை குறித்த மட்டில் நாம் யாவரும் ஒரே பொதுவான ஒரு ஸ்தலத்தில் சந்திக்கலாம். நாம் யாவரும் தாகமாயிருக்கிறோம். Some might be even sprinkling, the other in baptism, and one in pouring, or so forth. ஒருவேளை சிலர் தெளித்தலிலும் இன்னொருவர் முடுக்குதலிலும் இன்னொரு ஊட்டுதலிலும் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கலாம். But when it comes to the thirst for God, we come on one mutual ground. ஆனால் தேவன் பேரில் தாகம் என்பதை குறித்த காரியத்தில் நாம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு பொது ஸ்தலத்திலே வருகிறோம். And God made us so that we would do that. Thirst for Him and for His fellowship. நாம் யாவரும் அவருடைய ஐக்கியத்திற்காகவும் அவர் பேரிலும் தாகமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை உண்டாக்கினார். I don't know anything. எனக்கு ஏதும் தெரியாது. When I was a little boy, I remember I was raised in a real poor family. நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது நான் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன் என்பது நினைவிருக்கின்றது. I remember of many times I go out with fellows. அநேக நேரங்களிலே நான் மற்ற பையன்களோடு வெளியே போவேன். They couldn't dress like to go out to a decent place. என்னால் ஒரு மரியாதையான இடத்துக்கு போகத்தக்கதாக உடுத்திக் கொள்ள முடியாதவனாய் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. But I don't know, there's something about people that I liked. I like to get with. ஆனால் எனக்கு தெரியவில்லை, நான் விரும்பின காரியங்கள் ஜனங்களிடத்தில் இருந்தது என்பதை நான் அறிவேன். But I was more or less what's called the black sheep. எப்படி இருந்த போதிலும் நான் கருப்பாடு என்று அழைப்பார்களே அதை போன்றுதான் இருந்தேன். And when I got saved and found that something in me that I thirsted for, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள்ளாக ஏதோ ஒரு தாகம் இருப்பதை கண்டேன். a friend, somebody that would be a buddy to me. அதாவது ஒரு நண்பன் அல்லது என்னை அதிகமாக விரும்புகின்ற யாராவதாக, Somebody I could trust. நான் நம்பத்தக்க யாராவதாக, Somebody you could sit down to and talk your troubles over with. என்னோடு கூட உட்கார்ந்து கொண்டு எனக்குள்ள துன்பங்களை குறித்து என்னோடு பேசி பகிர்ந்து கொள்ளக்கூடிய யாராவதாக இருக்க வேண்டும் போன்ற தாகம் உண்டாயிருந்தது. And when I found that real, true satisfaction, when I found Jesus Christ, நான் இயேசுவை கண்டடைந்த போது அந்த தத்துரூபமான உண்மையான திருப்தியை நான் அடைந்தேன். that real, true satisfier that takes away all quenches all that thirst and gives you something that it just looks like that there's just nothing to take its place.
எல்லாவற்றையும் அற்றுப்போக பண்ணுகிற திருப்தியை அளிப்பவர், உன் எல்லா தாகத்தை தீர்க்கின்றவர், உனக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பார். அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள ஒன்றினாலும் முடியாது என்பது போன்றது ஒன்றை கொடுப்பார். And now, how Satan tries to pervert this satisfying of the soul, that thirst for the soul. சாத்தான் எப்படி இந்த ஆத்துமாவின் திருப்தியாகுதலையும் இந்த ஆத்துமாவின் தாகத்தையும் எப்படி தலைகீழாக்குகிறான்? So he tries to give you everything to satisfy it. இதை திருப்திப்படுத்த அவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சிக்கிறான். And he's so deceitful in these days of perversion. இந்த தாறுமாறாக்குதலின் காலத்தில் அவன் எவ்வளவு நயமுஞ்சம் உள்ளவனாய் இருக்கிறான். This is a perverted world. ஒருதலை கீழாக்கப்பட்ட உலகம், It's a perverted race. தாறுமாறாக்கப்பட்ட இனம், It's a perverted people. அது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட ஜனம். Everything is perverted. எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது. And it's perverted so gradual until it's become the most deceitful age that any human being ever lived in. கொஞ்சம் கொஞ்சமாக தாறுமாறாக்கப்பட்டு இப்பொழுது இதுவரை ஜீவித்த மனிதர்களில் எந்த காலத்திலும் இல்லாத மிகுந்த நயவஞ்சக காலமாயிற்று. It's more deceitful than it ever was. இதுவரையிலும் இல்லாத மிகுந்த வஞ்சகமாயிற்று. Now, you just can't imagine of how deceitful the nations got. தேசம் எவ்வளவு நயவஞ்சகமாய் போய்விட்டது என்பதை உன்னால் யூகித்து கூட பார்க்க முடியாது. Even with our own brethren, like American people. நம்முடைய சொந்த சகோதரர்களான அமெரிக்க ஜனங்களும் கூட. I was speaking some time ago. I was in the woods a few weeks ago and found a cigarette pack laying in the woods. சமீபத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். சில வாரங்களுக்கு முன்னர் நான் காட்டிற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சிகரெட் பெட்டி கீழே இருந்தது. And it said on there, a thinking man's filter. அந்த பெட்டியின் மேல் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்று எழுதப்பட்டிருந்தது. And I went on down through the woods a little ways and I come back. அந்த காட்டில் நான் கொஞ்ச தூரம் தொடர்ந்து போய் திரும்பி வந்தேன். Kept bearing on my mind, a thinking man's filter. And a smoking man's taste. ஆனால் என் சிந்தையில் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியும் ஒரு புகைக்கும் மனிதனின் ருசியும் என்பதை அப்படியே வைத்திருந்தேன். Well, I was at the World Fair a couple of years ago. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் உலக கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். They had that Yul Brynner and all them over there was making demonstrations of cigarettes. எனக்கு நினைவிருக்கிறது, அங்கே அவர்கள் யூல் பிரைனர் இன்னும் மற்றவர்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு வந்து சிகரெட்டுகளை கொண்டு ஒரு நிரூபித்து காட்டிக் கொண்டிருந்தார். And how they took that smoke and put it across a piece of marble. சிகரெட்டை புகைத்து அந்த புகையை ஒரு சலவை கல்லின் மேல் ஊதுவித்து and took a Q-tip and raked up that nicotine off there and put it on the back of a rat. அதன் பிறகு கியூ போன்ற முனைய உடைய கொக்கியினால் அந்த கல்லின் மேல் படிந்திருந்த நிக்கோட்டினை சுருண்டி எடுத்து அதை ஒரு எலியின் முதுகின் மேல் போட்டார்கள். In 7 days he had so much cancer he couldn't get up on his feet. 7 நாட்களில் அந்த எலிக்கு அவ்வளவு புற்றுநோய் உண்டாகி அதனால் தன் கால்களை ஊன்றி எழுந்து கூட நிற்க முடியாமல் போயிற்று. From one cigarette. பாருங்கள், இதெல்லாம் ஒரே சிகரெட்டில் இருந்தது. And then they showed how that when that goes into the human lungs. அதன் பிறகு அது எப்படி ஒரு மனுஷனுடைய நுரையீரலுக்குள் போகிறது என்பதை காட்டினார்கள். Some of them say I don't inhale, I just puff it in my mouth. அவர்கள் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் புகையை உள்ளே இழுப்பதில்லை, வாயிலேயே வைத்துக் கொண்டு விட்டு விடுவோம் என்று. Shows how it gets into the saliva and goes right down just the same into the throat. அப்படி செய்பவர்களுக்கு அது எப்படி வாயின் உமிழ்நீரோடு கலந்து எப்படி அது உள்ளே தொண்டைக்குள் செல்லுகிறது என்று காண்பித்தார். And then this man said, you see so much talk about a filter. அதன் பிறகு இந்த மனுஷன் எழும்பி நின்று இந்த வடிகட்டியை குறித்து நீங்கள் இவ்வளவு பேச்சு கேட்டீர்கள். He said, now if you have a desire, there's a thirst, you see. அவன், இப்பொழுது உங்களுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தால் அங்கே ஒரு தாகம் இருக்குமானால், a desire to smoke a cigarette, one natural cigarette might satisfy that desire for the time being. ஒரு சிகரெட்டை புகைக்க வாஞ்சை இருக்குமானால் இந்த நேரத்துக்கு ஒரு சாதாரண சிகரெட் அந்த வாஞ்சியை ஒருவேளை திருப்தியாக்கலாம். But if you got a filter, it takes 4 cigarettes to satisfy. ஆனால் உன்னிடத்தில் ஒரு வடிகட்டி இருக்குமானால் உன்னை திருப்தியாக்க 4 சிகரெட்டுகள் தேவையாய்ப்படுகிறது. Said because you only get about 1/4 of the smoke. ஏனென்றால் நீங்கள் ஒரு சிகரெட்டிலிருந்து 1/4 பாகம் புகைத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னான். Instead of smoking man's taste. அவன் ஒரு புகைக்கும் மனிதனின் ருசி. See, you cannot have smoke unless you get tar. தார் இல்லாமல் புகை உண்டாகாது. And when you got tar, you got cancer. தார் இருக்குமானால் புற்றுநோய் இருக்கு. So there you are. See, it's just a gimmick. அங்கேதான் இருக்கிறது காரியம், அது ஒரு வித்தை. And I think of a tobacco company that's in this nation, and it lives by this nation. இந்த தேசத்திலேயே இருக்கின்ற ஒரு புகையிலை கம்பெனி நினைவுக்கு வருகின்றது. இந்த தேசத்தினால் அது ஜீவிக்கின்றது. And then with a gimmick like that to absolutely deceive American citizens.
to deceive them. இந்த விதமான வித்தையினால் தான் அவன் அமெரிக்க குடிமக்களை வஞ்சிக்கின்றான், அவர்களை வஞ்சிக்கின்றது. A thinking man's filter, ஒரு சிந்திக்கின்ற மனிதனின் வடிகட்டி it's only a gimmick to sell more cigarettes. அதிகமான சிகரெட்டுகளை விற்பனை செய்ய இது ஒரு வித்தையா இருக்கிறது. Then I thought of that thing, a thinking man's filter. அதன் பின்பு நான் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்ற காரியத்தை நினைத்தேன். I thought that's a good idea. அது ஒரு நல்ல யோசனையை நினைத்தேன். So there is a thinking man's filter. That's this Bible. ஆக சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்று ஒன்று இருக்கிறது, அது இந்த வேதம்தான். A thinking man's filter, it'll take this filter, it'll produce a righteous man's taste. See? சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியானது இந்த வடிகட்டியை எடுத்துக்கொண்டு அது ஒரு நீதிமானின் ருசியை உண்டு பண்ணும். புரிகின்றதா? Now, you cannot pull sin through the pages of this Bible. இந்த வேதாகமத்தின் பக்கங்களின் மூலமாய் உன்னால் பாவத்தை இழுக்க முடியாது. No, it stops it, it fills it out. இல்லை, அது இதை தடை செய்கிறது, அது அதை வெளியே எரிக்கிறது. Now, you can go to church and just take anything, but you can't come through this Bible and have sin. நீ சபைக்கு போய்க்கொண்டு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நீ இந்த வேதாகமத்தின் மூலமாக வந்து பாவத்தை உடையவனாய் இருக்க முடியாது. It will not do it. அது அதை செய்யாது. It filters out all sin, and it gives a holy man's taste. அது எல்லா பாவத்தையும் வடிகட்டி விடும். அது ஒரு பரிசுத்த மனிதனின் ருசியை தரும். Because if the man is thinking that he wants to be holy and be like God and be a son or a daughter of God, ஏனெனில் ஒரு மனிதன் தான் பரிசுத்தமாய் இருக்க விரும்பினால், தேவனை போல இருக்க விரும்பினால், ஒரு தேவனுடைய குமாரனாகவோ குமார்த்தியாகவோ இருக்க விரும்பினால், then he wants the right kind of a filter. அப்பொழுது அவனுக்கு ஒரு சரியான விதமான வடிகட்டி தேவை. So he stops all sin on this side of the Bible, ஆனபடினால் அவன் வேதத்தின் இந்த பக்கமாக எல்லா பாவத்தை நிறுத்திவிட்டு, and he can only bring the Holy Spirit to the Bible that wrote the Bible. இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியை இந்த வேதத்தின் மூலமாக மட்டுமே அவனால் கொண்டு வர முடியும். It's a holy man's taste to have this thinking man's filter. இந்த சிந்திக்க மனிதனை வடிகட்டி உடையவனாய் இருப்பது ஒரு பரிசுத்த மனிதன் ருசியாய் இருக்கிறது. Now, we find how deceiving it is today. இந்நாட்களில் அது எவ்வளவு வஞ்சிக்கிறதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். Matthew 24:24, Jesus said, மத்தேயு 24:24 இயேசு சொல்கிறார், in the last days, that the two spirits would be so close to like until they would deceive the very elected, if it was possible. கடைசி நாட்களில் இந்த இரண்டு ஆவிகளும் மிகவும் நெருக்கமாக இருக்கும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். How close! எவ்வளவு நெருக்கம்! What a deception of right and wrong we have today. நன்மைக்கும் தீமைக்கும் என்ன ஒரு வஞ்சகத்தை இந்நாட்களில் நாம் உடையவளாய் இருக்கிறோம். Even in our government, in our politics. நம்முடைய அரசாங்கத்திலும் நம்முடைய அரசியலிலும் கூட we haven't even got a man that we can put up as a politician that will absolutely stand up for what he thinks is right. தனக்கு சரியே நினைக்கின்ற ஒரு காரியத்திற்காக முற்றிலுமாக நிற்கத்தக்கதான ஒரு அரசியல்வாதியை நிறுத்த நம்மிடத்தில் ஒரு மனுஷனும் இல்லை. Where is our Patrick Henrys and George Washingtons and Abraham Lincolns of today? இந்நாட்களுக்குள் நம்முடைய பேட்ரிக் ஹென்றி, ஜார்ஜ் வாஷிங்டன், ஏப்ரகாம் லிங்கன் இவர்கள் எல்லாம் எங்கே? Just as our president said there, நம்முடைய ஜனாதிபதி அங்கே குறிப்பிட்டது போல, the way that they want communism, they can have it, whatever the people want. ஒருவேளை அவர்கள் விரும்புகிற விதமாக கம்யூனிசம் அவர்களுக்கு வேண்டுமானால் ஜனங்களுக்கு எதையெல்லாம் வேண்டுமோ அதை கொண்டு வரலாம். If that is a man that won't speak his conviction, உள்ளத்தில் உள்ளபடியே பேச முடியாத ஒரு மனிதன், a man who stand on a principle, ஒரு அடிப்படையின் கொள்கையின் மேல் இல்லாத ஒரு மனிதன், that will stand on what a principle, just want to go the way of least resistance. குறிக்கோள் என்ன என்பதன் மேல் நிற்கின்ற ஒரு மனிதன், கொஞ்சம் கூட எதிர்ப்பில்லாத வழியில் போக விரும்புகிறவன். And that's the way that the people's got in the church. இந்த விதமாகத்தான் ஜனங்கள் அதை சபையில் உடையவர்களாய் இருக்கிறார்கள். They want to come join church, and they think, அவர்கள் சபையில் வந்து சேர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், oh well, that's it, I'll join church now. சரி, நாங்கள் இப்பொழுது சபையில் சேர்ந்து கொண்டோம். You're trying to satisfy that great holy thirst that God put in you. தேவன் உனக்குள்ளாக வைத்த அந்த பெரிய பரிசுத்த தாகத்தை நீ திருப்தியாக்க பிரகாசிக்கின்றாய். That control tower trying to turn you to the right thing. சரியான வழியில் அது திருப்ப பிரயாசிக்கின்றது அந்த மேற்பார்வை கோபுரம். And you try to satisfy it with joining a church, அதை ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவோ, quoting a creed,
or something like that. ஒரு கொள்கையை பற்றிக் கொள்வதன் மூலமாகவோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை சொல்வதன் மூலமாகவோ அதை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றார். When it's nothing but the very presence and filling of the God Himself in your life that'll satisfy that. கர்த்தருடைய நிறைவும் பிரசன்னமும் உன் ஜீவித்துக்குள்ளாய் இருந்து அதை திருப்தி செய்யக்கூடுமே ஒழிய வேறொன்றும் இல்லை. He won't be satisfied with a creed. அவன் ஒருபோதும் ஒரு கொள்கையினால் திருப்தி அடையான். You'll never pull a creed through that Bible. உன்னால் ஒருபோது வேதத்தின் மூலமாக ஒரு கொள்கையை இழுக்க முடியாது. No, there's not even the Apostles' Creed, so-called, will never come through there. அப்போஸ்தல கொள்கை என்று அழைக்கப்படுகிறதே அதையும் கூட அதன் மூலமாக அங்கே கொண்டு வர முடியாது. Show me the Bible where the Apostles' Creed says, I believe in the Holy Roman Catholic Church. நான் பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை விசுவாசிக்கிறேன். I believe in the communion of saints. மரித்த பரிசுத்தவான்களோடு கூட பேசுவதை நான் விசுவாசிக்கிறேன் என்று வேதத்தில் எந்த இடத்தில் அப்போஸ்தல கொள்கை கூறுகிறது என்று எனக்கு காட்டுங்கள். When the Bible said there's one mediator between God and man, and that's the man Christ Jesus. ஆனால் வேதத்தின் சொல்லி இருக்கிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு மனிதன் மத்தியஸ்தர் உண்டு, அது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவே. You'll never pull that through the Bible. நீங்கள் அதை ஒருபோதும் வேதத்தின் மூலமாக இழுக்க முடியாது. You'll never pull all these dances and shorts and things that the people are doing today. நீங்கள் இந்த விதமான நடனங்களையும் அரைக்கால் சட்டைகளையும் இன்றைக்கு இந்த ஜனங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களையும் These twists and wasusis and all these things through God's Word. இந்த ட்விஸ்டுகளும் இந்த வாட்டிசி நடனங்களும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இழுக்க முடியாது. You'll never pull this modern trend of civilization through that Bible. வேதத்தின் மூலமாக இந்த நவீன நாகரிக முறைகளை உங்களால் ஒருபோதும் இழுக்க முடியாது. It's against it. அது இவைகளுக்கு எதிராக இருக்கிறது. See? And you try to satisfy that thirst. But you see, பார்த்தீர்களா, நீங்கள் அந்த தாகத்தை திருப்தியாக்க பிரயாசிக்கிறீர்கள். this Bible will only satisfy a righteous man or woman's taste. இந்த வேதாகமும் ஒரு நீதியுள்ள மனிதனுடைய அல்லது ஸ்திரீயுடைய ருசியை மட்டுமே திருப்தியாக்கும். This Holy Spirit, that they'd laugh at and said, you've gone out of your mind. இந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பார்த்து சிரித்து நீங்கள் புத்தி தடுமா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். But that satisfies. That long. That's something that the world knows nothing about. ஆனால் அது அதிக காலமாய் வாஞ்சித்து இருந்தது, திருப்தியாக்குகிறது. அதை குறித்து இந்த உலகம் ஒன்றும் அறியாததாக இருக்கிறது. They have perverted themselves from true baptism of the Holy Spirit in the Word of God until what? அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்தும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் ஏதேடத்திற்கு போனார்கள். Unto the cesspools of the church, of dogmas and creeds and denominational differences and so forth. கழிவு தொட்டிகளுக்கும் சபைகளின் நீர்த்தேக்கங்களுக்கும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபன வித்தியாசங்களுக்கும் இவ்விதமான காரியங்களுக்கும் போய்விட்டார்கள். Say, you Christian, நீ ஒரு கிறிஸ்துவனா என்று கேள். I'm Methodist, I'm Baptist, I'm Presbyterian. That don't mean one thing to God. Not one thing. நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், இவைகளை எல்லாம் தேவனை பொறுத்தமட்டில் ஒன்றுமே இல்லை. You can't pull them things through God's Bible here. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னால் இங்கே தேவனுடைய வேதத்தின் மூலமாக இழுக்க முடியாது. And you're trying to satisfy that holy thirst that God give you to thirst after Him. அவர் பேரில் நீ வாஞ்சா இருக்க தேவன் உனக்கு தந்த அந்த பரிசுத்த தாகத்தை நீ திருப்தி செய்ய முயற்சிக்கின்றாய். Is that right? அது சரிதானே? Now, you know that David said, you're for the living God. இங்கே தாவீது ஜீவனுள்ள தேவன் மேல் என்று சொல்லி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். Now, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். Then there can be no satisfaction until this Word, which is God, becomes alive in you. அப்படியானால் தேவனாகிய இந்த வார்த்தை உனக்குள் ஜீவனாக வருமட்டாக எந்த விதமான திருப்தியும் இருக்க முடியாது. Then you see God Himself fulfilling the promises that He made in the Bible. அப்பொழுது நீ அவர் இந்த வேதாகமத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் தாமே நிறைவேற்றுவதை காண்பாய். Now we have different interpreters of the Bible. இப்பொழுது வித்தியாசமான வேத விரிவுரையாளர்கள் நமக்கு உண்டு. One church interprets it this way, another one interprets it that way, and another one this way. Some don't take but a little bit of it, some take here and there a piece of it. ஒரு சபை இதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை அதை அந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது. சிலர் ஒரு சிறு பகுதியை அல்லாமல் முழுவதையும் எடுத்துக் கொள்கிறதில்லை, சிலர் இங்கேயும் அங்கேயும் ஒரு துணிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள். But God's His own interpreter. ஆனால் தேவன் தாமே தம்முடைய சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார். When He makes a promise and fulfills it, that's the interpretation thereof.
அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதை நிறைவேற்றும் போது அதுதானே வியாக்கியானியா இருக்கிறது. If I promised you I'd be here